திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த அத்திமூர் பகுதிக்கு உட்பட்ட தானியார் பகுதியில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளிக்கு தினந்தோறும் அருகில் உள்ள அத்திமூர், தானியாறு, நேரு நகர், கிடையாம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் தனியார் வாகனம் மூலம் பயணம் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் இன்று பள்ளி வாகனம் போலூர் ஜமுனாமுத்தூர் சாலையில் தானியார் அருகே பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது ஓட்டுநரின் கவனக்குறைவால் சாலையோரம் உள்ள வனப்பகுதி, அதாவது அந்த ஜமுனாமுத்தூர் சாலை, அந்த வனப்பகுதியில ஓட்டுநர் கவனக்குறைவால் பள்ளி வாகனம் எதிர்பாராத கவுந்துள்ளது. இதில் வாகனத்தில் பயணம் செய்த 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் காயங்கள் அடைந்துள்ளனர். மேலும் இது குறித்து அருகில் இருந்தோர் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் போலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இருந்து 14 மாணவர்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சிகிச்சை சம்பவம் நடந்த இடப்பட்ட இடத்தில் போலூர் துணை கண்காணிப்பாளர் மனோகரனும் காவல் ஆய்வாளர் அல்லிராணியும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மருத்துவமனைக்கு கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், ஆரணி கோட்டாட்சியர் சிவா, போலூர் வட்டாட்சியர் ஆகியோர் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த பள்ளி வாகனம் காலையிலேயே கவுந்து விபத்து ஏற்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் பள்ளிக்கு வருகை புரிந்த மாணவர்களை பெற்றோர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர். இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் தலைமறைவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.